அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஜெயத்ரி. நான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேடரிங் டெக்னாலஜி தரமணியில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஸ்டூடெண்ட். என் பேர் சுப்பிரமணியன். நான் IHM சென்னையில் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு ஈரோடு ஸ்பெஷல், ஒரு கொங்கு ஸ்பெஷல் கூட சொல்லலாம், நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அதை செய்ய போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த செட்டிநாடு சிக்கன் ஆர் கொங்குலே நிறைய சிக்கன் டிஷ்ஷஸ் இருக்குது. பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, இந்த மாதிரியான இந்த டிஷ்ஷஸ்க்கெலாம் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, எந்த வில்லேஜ் ஆர் எந்த டவுனில் அது செய்கிறாங்களோ அந்த மக்களுக்கும் அந்த வில்லேஜுக்கும் அந்த அங்கீகாரத்தையும் மதிப்பையும் தரணும் அப்படின்றதுக்காக அந்த எந்த வில்லேஜில் அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆச்சோ அந்த வில்லேஜோட நேமை வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட் ஏன் வச்சாங்கன்னா, நல்லம்பட்டி அப்படின்றது ஈரோடில் இருக்க ஒரு சின்ன டவுனோட நேம். அந்த டவுனில் அது ஃபஸ்ட்டு செஞ்சதுனால அதுக்கான அந்த சிக்கனுக்கான நேமை வந்து நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம், ஏன் அதுக்கு நல்லம்பட்டி அப்படின்னா, நல்லம் அப்படின்னா நன்மை அப்படின்னு அர்த்தம், பட்டி அப்படின்னா வில்லேஜ்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வில்லேஜில் என்ன ஒரு நல்ல அக்கேஷன்லையோ இந்த ஒரு டிஷ் செய்வாங்க அப்படின்றதுக்காக நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட் அப்படின்றத வச்சுட்டாங்க. இந்த பேர் நீங்கள் பார்க்குறது வந்து நல்லம்பட்டி, ஐயோ பெருசாக இருக்கே, இது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணுமா, ஈரோடுலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரோமா, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நார்மலாக சிம்பிளாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான். பட் பேர் தான் கொஞ்சம் புதுமை, கொஞ்சம் செய்முறையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், சினமன், சோம்பு, ஜீரா, கொரியாண்டர் சீட்ஸ், ரெட் சில்லி, பெப்பர்கார்ன், கொத்தமல்லி, 300 கிராம் சிக்கன், பிரியாணி இலை, நல்ல பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காடமம், கறி லீவ்ஸ், க்ளோவ்ஸ், ஸ்டார் அனீஸ், டர்மரிக், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். கொரியாண்டர் சீட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரா ஒரு டீஸ்பூன், சோம்பு நல்லா 1 டீஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா வதக்கணும். நீங்கள் வதக்கும் போது இதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போகணும். அதுக்காக நல்லா வதக்கணும். ஆயில் தேவையில்லை, எண்ணெய் தேவை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்ல சூடான பேனில் ஒரு ஸ்பைஸையும் நல்லா வதக்கணும். ஒரு நல்ல ஒரு கலர், உங்களுக்கே தெரியும், சின்ன லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுது அப்படின்னு தீஞ்சு விடக்கூடாது. பட் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுது அப்படின்னு தெரிஞ்ச போது அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா ஒரு கலர் வந்ததுன்னு தெரிஞ்சோம், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனனையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் கம்மி குவான்டிட்டி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நான் 300 கிராம் சிக்கன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியும் அதிகப்படுத்தணும். இந்த மசாலாவை அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் சிக்கன் சாப்பிடும் போது ஒரு பீஸ்லேயும் இதோட மசாலா வந்து உங்களுக்கு தென்படணும். ஸோ அதுக்காக ரொம்ப கொஞ்சம் கொருன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் ரெசிபிக்குள்ளே போகலாம். யூஸ் பண்ணுற கடாய் ரொம்ப முக்கியம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் திக்கான பாட்டம் கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஏன்னா இது வந்து ஒரு கிரேவி கிடையாது, ஒரு ஃப்ரை கிடையாது, ஒரு செமி ட்ரை ப்ரிப்பரேஷன். அதுக்காக டக்குன்னு நீங்கள் வந்து இது அடி பிடிக்கும்போது இங்கே தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவீங்க. ஸோ மசாலாவோட டேஸ்ட் இறங்கிடும். அதனால் ஈவனான ஒரு கடாய் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று. 2வது விஷயம், திக் பாட்டமாக இருக்கும்போது ஈவனாக ரோஸ்ட் ஆகும். 1 பீஸ் பட்டை, 1 பிரியாணி இலை, க்ளோவ்ஸ் 2, ஸ்டார் அனீஸ் 1, ஒரே ஒரு 2 பீஸு காடமம்.
ஸோ இந்த சமயத்தில் நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டான இந்த ஷேலட்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சின்னதாக வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து கொஞ்சம் ரொம்ப மீடியம் சைஸாக இருக்கிறதுனால முழுசாக போட்டேன். நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஸ்லைஸ் பண்ணி ஒரு 2 ஸ்லைஸாக அதை போடுங்க. கிராம் சிக்கனுக்கு நான் ஒரு 15லேருந்து ஒரு 17 பீஸ் ஆஃப் ஷேலட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக நிறைய வீடியோவில் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது சால்ட் போடணும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சால்ட் போடுற விஷயம் வந்து ஏன் சால்ட் போடுறாங்கன்னா, சால்ட் வந்து உங்களோட குக்கிங்கை வந்து ஃபாஸ்ட் ஆக்கும், தண்ணி விடும், சீக்கிரமாக வெங்காயம் குக் ஆகும். பட் அதோட கலர், அதோட குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும், சரியான கேரமலைசேஷன் ஆகாது. ஸோ எப்பயுமே சால்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக செய்யணும், எனக்கு வந்து கலர் வேணாம் வெங்காயத்துக்கு அப்படின்னா நீங்கள் போடுங்க. பட் எனக்கு நல்ல கலர் வேணும், வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகணும், கண்ணாடி மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆகணும் அப்படின்னா சால்ட் தயவு செய்து போடாதீங்க. ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு, என்னோட வெங்காயம் வந்து நல்ல அந்த ப்ரௌன் கலர் ஷேடுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போடுங்க. அது இப்படி கேரமலைஸ் ஆகாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், நீங்கள் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நல்லா வதங்கி என்னோட இது வந்து நல்ல ஒரு கலருக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச அந்த சமயத்தில் ஜிஞ்சர் கார்லிக் போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சருக்கு 2 கார்லிக் துண்டு. நீங்கள் வந்து அரைச்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, தட்டி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, பேக்கெட்டில் வாங்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி போடுங்க, அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டு. நான் சும்மா இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், பட் இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது. ஸோ இந்த கலர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணும் போது அந்த சமயத்தில் அடி பிடிக்கும், நல்லா ஸ்டெஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஜிஞ்சர் கார்லிக் போட்ட உடனேயும் நல்லா அடி பிடிக்கும். அதனால தான் திக் பாட்டம் கடாய் யூஸ் பண்ணணும், தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாதீங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு 4லேருந்து 5 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு 4லேருந்து 5 நல்லா ரெட் சில்லிஸை போட்டு நல்லா வதக்குங்க. சில ரெசிபீஸில் சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த ரெட் சில்லிஸை வந்து விதையை எடுத்துகிட்டு அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிற ரெசிபியோடையே அவங்க வந்து முன்னாடி அரைச்ச மசாலாவோடையே அதை போட்டு அரைப்பாங்க. அதையும் நீங்கள் செய்யலாம். பட் நீங்கள் ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 100 கிராம்லேருந்து 100 மீட்டர்லேருந்து நம்ம 100 மீட்டர் வீட்டுக்கு நடுவில் ஒரு சாம்பார் ரசம்ன்ற சின்ன ரெசிபியே மாறுது. எங்கள் வீட்டில் செய்கிற சாம்பாரும் உங்கள் வீட்டில் செய்கிற சாம்பாரும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஈரோடு ஸ்பெஷல், கொங்கு ஸ்பெஷல்னும் போது கண்டிப்பாக சில பல சேஞ்சஸ், சில பல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வரதான் செய்யும். ரெட் சில்லிஸ் வந்து நல்லா வதங்கின உடனேயும் இந்த சமயத்தில் கறி லீவ்ஸ், கறி லீவ்ஸ் போட்டுனையும் இந்த ஒரு சத்தமே ஒரு அழகான சத்தம். கை ரொம்ப கேர்ஃபுல்.
நல்லா வதங்கின உடனேயும் தக்காளி, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. பட் இப்போது நாட்டு தக்காளி இல்லை அப்படின்னா நல்ல பழுத்து தக்காளி, ஒரு 15-16 ஷாலட்ஸ்க்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஷ் வந்து ஒரு கிரேவி இல்லை, ஒரு ஃப்ரை இல்லை, ஒரு செமி ட்ரை ப்ரிப்பரேஷன். ஸோ இதோட பேஸ் வந்து இந்த வெங்காயம், இந்த தக்காளியும், இந்த மசாலாஸ் தான். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும், வதங்கினா தான் டேஸ்ட்டு. ஸோ இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து சுப்பிரமணி பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். ஸோ IHM சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி. பட் இவன் படிக்கிறது பிஎஸ்சி 3 இயர்ஸ் கோர்ஸு. இது 3 இயர்ஸ் முடித்தானா அவனுக்கு பிஎஸ்சி டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 3 இயர்ஸில் வந்து நாங்கள் வெறும் கிச்சன் மட்டும் இல்லை, பேக்கரி, F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங் என்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் அவன் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆவான். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் ஃபஸ்ட் இயர் முடித்த உடனேயுமே அவனுக்கு வந்து ஒரு 4 months ட்ரைனிங் வந்து ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பும். தாஜ், ஐடிசி, அக்கார்ட், ஓபராய் சொல்லிட்டு நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு இவனுக்கான அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இவனுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா தக்காளி வந்து நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற அந்த நேரத்தில் நம்மளோட முக்கிய இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபியோடது வந்து சிக்கன். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் டர்மரிக் தண்ணியில் கரைச்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். நான் ஏன் டர்மரிக்கில் வாஷ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து டர்மரிக் வந்து ஒரு பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட். ரெண்டாவது எனக்கு வந்து எப்போயுமே டர்மரிக்கில் வாஷ் பண்ணால் அந்த நீச்சு ஸ்மெல் போச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சிக்கன் போட்டோடனே உடனே தண்ணி ஊற்றலாம், மசாலா போட்டோம், எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 5 to 8 நிமிஷம் அந்த சிக்கனை, அந்த மசாலா, அந்த வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு அதோட நல்லா வதங்கட்டும். வதங்கி ஒரு 5 minutes நல்லா சியராகிருக்கு அப்படியே அந்த சிக்கன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் மசாலா, நம்மளோட எல்லா மசாலையும் நம்ம ஆட் பண்ணலாம். டர்மரிக், மிளகாய்த்தூள் ரொம்ப முக்கிய இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா, ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணி சால்ட் வந்து தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ண அந்த டைமில், இப்போ எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரியுது அப்படின்னா அந்த சமயத்தில் வாட்டர் போட்டு நல்லா குக் பண்ணலாம். பிராய்லர் சிக்கன் அப்படின்னா 10-15 நிமிஷம், நாட்டுக்கோழி இருந்தால் 30-40 நிமிஷம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பிராய்லர். ஸோ ஆல்ரெடி சியர் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 8 ஒரு 9 நிமிஷம் விட்டால் முடிஞ்சு ரெசிபி. ஸோ இப்போது இந்த சிக்கன் வந்து நல்ல ஒரு ரெட் கலர், நல்ல சிவப்பு கலரில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு எண்ணெய் நல்லா மேலே வந்து குக்காகி சிக்கன் குக் ஆன அந்த சமயத்தில் கடைசியாக முடிக்கும் போது பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொத்தமல்லி போட்டு முடிச்சிடணும். நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இதை பெஸ்ட்டாக நீங்கள் ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம். இல்லை நான் வந்து ரசம் இருக்குது, ஹாட் ரைஸ் ரசம் இருக்குன்னா அதோடையும் அது பெஸ்ட்டாக போகும். இல்லை பரோட்டா சப்பாத்தி தான் இருக்குன்னா அதோடையும் நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் வருஷம் IHM சேனலில் அறுசுவை அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த புக்கில் வந்து ஒரு வருஷம் வந்து டெம்பிள் ஃபுட்ஸ் பற்றி, ஒரு வருஷம் வந்து தமிழ்நாடு குசைன் பற்றி பண்ணோம். அப்போது இந்த நல்லம்பட்டி சிக்கன் ரோஸ்ட்டே வந்து ஒரு ஜீரக சம்பா ரைஸ் போட்டு ஒரு ஒன் பாட் ரைஸாக பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. எல்லா பசங்களும் அதை லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வேணாம், வெறும் நான் வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன மாதிரி இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரசத்தோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, it's bye from Jayitri. Thank you.